பிரியமானவர்களே, இது ஒரு முக்கியமான நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. ஓசன்னா அப்படின்னா கர்த்தரை புகழுவது, அவருக்கு ஒரு ஸ்தோத்திர பலி ஏறெடுப்பது. இந்த நாளில் நடந்த காரியம் உங்களுக்கு தெரியும்ல. இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு மலை மேலிருந்து இறங்கி வரும் பொழுது கழுதின் மீது பவனியாய் வருகிறார். ஜனங்கள் எல்லாம், அவருடைய சீஷர்கள் ஜனங்கள் எல்லாம் குருத்தோலைகளை பிடித்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை புகழ்றாங்க, பாட்டு பாடுறாங்க, துதிக்கிறாங்க. பெரிய சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு வர்றாங்க பெரும் கூட்டமாய். எருசலேம் நகரமே எட்டி பார்க்கிறது. அது ஒரு பண்டிகை காலம். உலகம் எங்கிருந்து மக்கள் வந்ததுனால பார்க்குறாங்க, யார் இவர்? இவர் தான் இயேசு கிறிஸ்து. இவர் என்ன விசேஷம் அப்படின்னா, இவர் பெரிய வல்லமை உள்ளவர். தீர்க்கதரிசின்னு சிலர் சொல்றாங்க. கடவுளே மனிதனாய் வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், சப்பானிகளை நடக்க வச்சிருக்கிறார். அப்படியா? எல்லாரும் பார்க்கறாங்க, இவர் தான் மேசியாவா இருக்குமோ, நமக்கு விடுதலை கொடுத்து ஆளுகை செய்யற மேசியாவா இருக்குமோ, அப்படிதான் பலர் சொல்றாங்க. அவ்வளோ ஆச்சரியமா எல்லாரும் பார்க்கறாங்க. அவரை குறித்து எல்லாரும் புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இது மத்தேயு 21:9 பார்க்கிறோம். அதே சமயத்துல இயேசுடைய முகத்தை பாருங்க. அது லூக்கா 19:41 பார்க்கும்போது இயேசு அந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறாரு. எல்லாரும் அவரை குறித்து சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனா இயேசுவோ சந்தோஷப்படலை, பெருமை கொள்ளலை. எல்லாரும் என்ன புகழ்றாங்க, ராஜாவாக்கிட்டாங்க, சந்தோஷப்படலை. எருசலேம் பட்டணத்தை பார்த்து அழுகிறார். ஏன்? அங்க இருக்கிற லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை குறித்து, இந்த பட்டணத்துக்கு ஒரு அழிவு வரப்போகுது, இவங்க ரட்சகரை புறக்கணிச்சிட்டாங்க, தங்களை தேடி வந்த ரட்சிப்பை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டாங்க, அதனால ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது, எருசலேம் வீதிகளில ரத்த ஆறு ஓட போகிறது, பெரிய ஒரு அழிவு வரப்போகிறது. அதை இயேசு அறிந்ததுனால அதை நினைத்து கண்ணீர் விட்டு அழுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய இருதயம் அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக பரிதாபப்படுகிற ஒரு இருதயம். ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன்னு சொல்லுகிறார்ல. நம்ம கூட நீங்க பாருங்க, பண்டிகை சந்தோஷம் ஆர்ப்பரிக்கிறோம். ஆனா இயேசுவை போல ஒரு பார்வை இருதயம் நமக்கு வேணும். நம்ம தேசம், நம்ம சுற்றியில் இருக்கிற மக்களை பாருங்க. ரட்சிக்கப்படாத மக்கள், ரட்சிக்கை புறக்கணித்த மக்கள், ஒரு நியாய தீர்ப்பு நாள் வருகிறாரு. இயேசு திரும்ப வரும் பொழுது இவங்க ரட்சிக்கப்படாம இருந்தா, பாவத்தில் இருந்தா, நரகத்தின் அக்னிக்குள்ளே போயிடுவாங்களே. இந்த ஆத்மா, விலையேறப்பட்ட ஆத்மா அக்னி கடலுக்குள்ளே போயிருமே. அந்த பாரம், அந்த பாதிப்பு நமக்கு இருக்கிறா. இயேசுடைய உள்ளத்துல இந்த பாதிப்பு இருந்தார். ஐயோ, இந்த ஜனங்கள் ஒரு பெரிய அழிவை சந்திக்க போறாங்களே, அது இவங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதா. இயேசுடைய இருதயம் எனக்கு வேணும். நான் என் தேசத்தில் இருக்கிற மக்கள், என் கிராமம், என் பட்டணம், என்னை சுற்றி இருக்கிற மக்கள், இன்னும் ரட்சிக்கப்படாதபடி பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக என் உள்ளத்துல ஒரு பாரமும் என் கண்களில் கண்ணீர் வேணும். இயேசுவை உம்மை போல என்னை மாற்றுங்கன்னு கேளுங்க. அதுதான் இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். நீங்க மற்றவங்களுக்காக கண்ணீரோட ஆண்டவரை நோக்கி பார்த்து, என் ஜனத்தை ரட்சியும், பாவ சாபத்திலிருந்து விடுவியும், நரகத்தின் அக்கிலிருந்து தப்பிவிக்கப்படணும்னு என்னைக்காவது அழுதிருக்கிறீங்களா? இயேசு அழுதிருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக அழுதிருக்கிறார். நாம் மற்றவர்களுக்காக அழணும், கண்ணீர் வடிக்கணும். இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பு நாள் அக்னிக்குள்ள போயிடுவாங்களே. அக்னி கடல், நரகம் என்பது அக்னி கடல். அதில் போயிட்டா திரும்பி வரவே முடியாது. அந்த அழிவு பயங்கரமானது. அதுக்கு மக்கள் தப்புவிக்கப்படணும். அதுக்கு தான் சுவிசேஷம், அதுக்கு தான் ஜெபம். இன்றைக்கு ஜெபிக்கிறீங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க கிராமம், பட்டணம், கூட வேலை பார்க்குறவங்க, தெரிந்தவங்க, ஒருவர் கூட ரட்சிக்கப்படாம போகக்கூடாது. ஆண்டவரே, அவங்கள ரட்சிக்கணுமே நீ பாரத்தோடு ஒரு நிமிடம் ஜெபிக்கிறீங்களா? இயேசுவை போல அப்படியே கண்களை மூடி அவங்களை மனதில் நினைத்த, ஆண்டவரே,
என்னை சுற்றி இருக்கிற மக்கள், எங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள், என் கிராமம், எங்கள் பட்டணத்தில் இருக்கிற மக்கள், என் நண்பர்கள், எனக்கு தெரிந்தவர்கள், என் மீது அன்பா இருக்கிறவங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படலை, மெய்யான ஆண்டவரை அறியலை, நரகத்தின் அக்னி நோக்கி அறியாமலேயே போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்படணுமே, மனம் திரும்பணுமே. அவங்களுக்காக சிலுவையில் ரத்த சிந்தனைகளே, அவங்களை குறித்த பாரத்தை எனக்கு தாங்க. அவங்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க. உங்களை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க என் ஜெபத்தை கவனமாய் கேட்கிறீங்க. என் நிமித்தம் திரளான மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்குமே வெளிப்படுத்தி ரட்சித்து பரலோக பாக்கியத்தை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.